பாரதிய ஜனதாவோடு ஒட்டோ உறவோ மீண்டும் கூட்டணி இல்லை என்று சொன்ன பொதுச் செயலாளர் அவர்கள் திடீரென்று ஒரு நாள் டெல்லிக்கு வருகிறார். வாங்க என்று சொல்லுகிறார். என்ன என்று கேட்டால் ஒன்றும் சொல்லவில்லை. வாங்க எங்க போகிறோம் என்றால் அமித்ஷா வீட்டுக்கு, அவர் வீட்டுக்கு போகிறோம் என்றார். போனார். நேர போய் பாரதிய ஜனதா கூட்டணியை உறுதி செய்கிறார். யாரை கேட்டார்? யாரிடம் கலந்தாலோசித்தாரா? தலைமை கழக நிர்வாகிகளோடு கலந்தாலோசித்தாரா? பேசினாரா? ஒரு ஆலோசனை, ஒரு கருத்தையாவது கேட்டாரா? பாரதிய ஜனதாவோடு கூட்டணி இல்லை என்பதை எடுக்கப்பட்ட முடிவு எங்க? செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செயற்குழுவிலே எடுக்கப்பட்ட முடிவு பாரதிய ஜனதாவோடு கூட்டணி இல்லை என்பது. ஆனால் தன்னிச்சையாக செயற்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவை தன்னிச்சையாக யாரையும் கலந்தாலோசிக்காமல் என்ன நோக்கத்திற்காகவோ என்ன காரணத்திற்காகவோ தெரியவில்லை. இதுவரை எதிர்க்கட்சி சொன்னார்கள், நாங்கள் உள்ள இருக்கோம், நாங்கள் சொல்ல முடியாது. சரி, ஏதோ வந்தார். திடீரென்று பாரதிய ஜனதாவை நம்ம கூட்டணி வைத்திருக்கிறோம் என்று சொன்னார். இன்று வரை காரணத்தை சொல்லவில்லை. ஏன் கூட்டணி வைத்தீர்கள், எதற்காக வைத்தீர்கள், என்ன காரணம் இன்று வரை சொல்லவில்லை. இன்றைக்கு என்ன நிலைமை? சட்டமன்ற தேர்தலிலாவது முறையாக கூட்டணி வையுங்கள் என்று நாங்கள் பலமுறை வற்புறுத்தினோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை இணையுங்கள் என்று சொன்னபோது ரொம்ப நாங்கள் எங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சொன்னோம். ஒரு புரட்சி, ஒரு கட்சிக்கு, ஒரு தலைவர்களுக்கு என்ன, சொன்ன வாக்கை காப்பாற்றப்பட வேண்டும். ஒரு வாக்குனா ஒரு தலைவர்கள் வாக்கை, அது நாக்கு சுத்தணும், காப்பாற்றப்பட வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலிலே கொடுத்த வாக்குறுதி தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுப்போம் என்று சொன்னார். ஆனால் முடிந்த பிறகு அந்த நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போது நிலையை மாற்றிக்கொண்டார். நாங்கள் சொன்னோம், இது தப்பு, முறையல்ல, சொன்னதை கொடுங்க, அடுத்த தேர்தலில் உங்களுக்கு யாரை போடுகிறீர்களோ போட்டுக் கொள்ளுங்கள், நீங்க யார் வேணாலும் போடட்டும், ஆனால் இப்ப அவர்களுக்கு கொடுங்க, சட்டமன்ற தேர்தலுக்கு அவர்கள் நமக்கு தேவை, அதை கொடுங்கன்றோம். எங்கள் கருத்தை உதாசனைப்படுத்தி விட்டார்.